நாங்கள் இன்றைக்கி ஊருக்கு போயிட்டு எப்படியும் வரதுக்கு 1 வீக் ஆகும். அதனால் வண்டியை சர்வீஸ் விட்டு வரேன்னு சொல்வா காலையிலே கிளம்பிட்டான். அவனை அனுப்பி வச்சுட்டு கொஞ்சம் பாத்திரம் கிடந்தது எல்லாத்தையுமே கழுவி போயிட்டு வரும்போது எல்லாமே நீட்டாக இருக்கணும்ல, அதனால வீட்டை கொஞ்சம் லைட்டாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு அது எங்கெங்கே இருக்குமோ எல்லாத்தையுமே வச்சு மூட்டை கட்டி வச்சாச்சு. நேற்றே எந்தெந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு மடித்து அயன் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி ஃபுல்லாக பேக் பண்ணி ஒரு வேலை முடிஞ்சு போச்சு. நைட்டு ட்ரெயினில் போகும்போது சாப்பிட செல்வா சப்பாத்தி பண்ண அப்படின்னு சொன்னால் அதோட கடைக்கு போய் மாவு வாங்கிட்டு வந்தாச்சு. சப்பாத்திக்கு ரெடி பண்ண வேண்டியது தான். நேற்று பிரியா சிஸ்டர் நமக்கு ஒரு கொரியர் அனுப்பிவிட்டாங்க. அது என்னென்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வேறு முடி நிறையா கொட்டுதுன்னு சொல்லியிருந்தோமா. அவங்க வீட்லேயே தர்ஷிகா ஹேர்பால் ஹேர் ஆயில் அப்படின்னு வீட்லேயே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய மூலிகையெல்லாம் சேர்த்து நானும் நல்லா விசாரித்து யோசித்து அதுக்கப்புறம் தான் வாங்கியிருக்கேன். நம்மளையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. உங்களுக்கு வேணும்னா இன்ஸ்டாகிராம் ஐடி கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன், வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்கள. சப்பாத்திக்கு என்ன பண்ணலான்னு தெரியல. உருளைக்கிழங்கு இருக்குது, உருளைக்கிழங்கு மசியல் பண்ணலான் இருக்கேன், பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் லூர்டு மேரி, ஜெனிஃபர், ஏஞ்சல், லோகேஷ் அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.